போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் நம் நேயர்களுடைய பயனுக்காக பல விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். இப்போ நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் பார்க்குற இடத்துல நிறைய பேர் இதை கேட்பாங்க. ஒரு சின்ன குறிப்பா ஆய்வு செய்வோமே. என்னுடைய ஜாதகத்தை வச்சுட்டு எந்த திசையில பொண்ணு எனக்கு அமையும், பெற்றோர்கள் கேட்கும்போது என்ன கேட்பாங்க, எனக்கு எந்த திசையிலேருந்து மருமக அமையுங்க, இப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? சரி, இதுக்கு ஜோதிடத்துல என்ன குறிப்பு இருக்கு அப்படிங்கறத ஒரு பொது பலனா பொதுவான குறிப்பா பேசுவோமே. லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் செவ்வாய் அப்படின்னா தெற்கு திசையிலிருந்து பொண்ணு வரும். அத ஜாதகத்தை கொண்டு ஆய்வு செய்யணும். 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சனி பகவான் வச்சுக்கோங்க. மேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய பெண் மணமகளாக அமைவாங்களாம். இது ஜோதிடத்துல பல குறிப்புகள் இது போல இருந்துகிட்டே இருக்கு. இதே லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் புதன் அப்படின்னா வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய பெண் மணமகளாக அமையும். இப்படி ஜோதிடத்துல பல குறிப்புகள் இருக்குங்க. இதை சரியா பயன்படுத்திக்கிட்டா நற்பலன்கள் நிறைய இருக்கு. நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெண் தேடும் போது கொஞ்சம் சுலபமா இருக்கும். அவ்வளவுதான். இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பொது பலனா ஒரு விஷயத்தை நிர்ணயம் செய்யாம இருக்க வேண்டியதும் அவசியம். சரி, நம்முடைய ஆத்ம போதி மையத்துல ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு 3 நாட்கள் கேரள சோழி பிரசன்னம், இந்த பிரசன்னத்தை பாடமா நடத்திக்கிட்டு வரோம். செய்முறை பயிற்சியோடு நேரடி பயிற்சி 3 நாட்கள், நேரடியான பயிற்சி 3 நாட்கள் நடக்குது. விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ஜோதிடத்தை அடிப்படையாக படிச்சவங்களுக்கு உயர்நிலையாக இந்த சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அதுல இன்னும் உயர்நிலையா அந்த கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் எல்லாம் பாடத்திட்டங்களாக வச்சிருக்கோம். யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்மளோட தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன்லயும் வகுப்புகள் உண்டு. ஆண் பெண் இருபாலருக்கும் கற்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. சரி, மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.